ஒரு ஏமாளி பெண்ணின் கதை. பெண்ணிடம் இந்த பள்ளியிலேயாவது நல்ல பேர் எடு என்று சொல்லி திட்டிவிட்டு ஒழுங்காக இரு என்று அவள் திரும்பி ஊருக்கே சென்று விட்டார்கள். பிறகு ஒரு வாரம் கழித்து அவளிடம் இருந்து போன் வந்தது. அம்மா, நீங்கள் வாங்கி கொடுத்த எதுவுமே என்னிடம் இல்லை, பிள்ளைகள் எல்லாம் திருடி கொண்டார்கள் என்றாள். கிளாஸ் டீச்சர் வேற நோட்டு புக்கெல்லாம் எடுத்து வா என்று திட்டுகிறார்கள், எனக்கு வந்து வாங்கி கொடுங்கள் என்று சொன்னாள். உடனே கிளம்பி மறுவாரமே வந்து மறுபடியும் எல்லாமே வாங்கி கொடுத்து விட்டு, சரி ஒழுங்காக பார்த்துக்கொள், கூட்டு ஒன்று வாங்கி கொடுத்து இதை கூட்டிக்கொள் என்று சொல்லி அவளிடம் பேசிவிட்டு மறுபடியும் கிளம்பினார்கள். மாதங்கள் ஆகின. முலாண்டு பரீட்சை முடிந்தது. உடனே லீவுக்கு ஊருக்கு அழைத்து சென்றாள். அங்கு அவள் வெளியூரில் தங்கியிருக்கும் இடத்துக்கே அழைத்து சென்று இருந்தாள். ஃபேமிலிக்குள் எல்லோரும் முடிவெடுத்தார்கள், திருப்பதி சென்று வரலாம் என்று. சரி என்று எல்லாமே கீழ்த்திருப்பதியிலிருந்து நடந்து போய்விட்டு வரலாம் என்று சொல்லி எல்லோருமே நடந்து திருப்பதி தரிசனம் செய்துவிட்டு 2 நாட்கள் வந்து வீட்டில் இருந்தாள்.